இறைவன் இருப்பிடம். நம்மை சுற்றி இயற்கையாய் இணைந்துள்ள இறைவனுக்கு வணக்கம் கூறி இருக்கரம் கூப்பி இன்முகத்துடன் நர்மதா மழலையர் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்கள், நண்பர்கள் மற்றும் நம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். காற்றாய் நீரூற்றாய் மரமாய் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவனை வணங்கி இன்னிசையுடன் துவங்க உள்ள நர்மதா மழலையர் பள்ளி ஆண்டு விழாவினை காண வந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவரையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். மேலும் சிறப்பு விருந்தினராக அவையை அலங்கரித்துள்ள எனது தோழி மற்றும் காவேரிப்பட்டினம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வி தா வளர்மதி, இவர்கள் செய்யாத சாதனைகளே கிடையாது. இவருடைய பள்ளிக்கு புதுமை பெண் விருது, காமராஜர் விருது, மஞ்சப்பை விருது மற்றும் பல்வேறு விருதுகளை வாங்கி தந்துள்ளார்கள். இதற்கு முத்தாய்ப்பாக தமிழகமே போற்றும் வகையில் நீர் சேகரிப்பில் மிகச்சிறந்த அவார்டை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களிடம் வாங்கி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். முயற்சி செய்தால் முட்களிலும் முத்திரை பதிக்கலாம் என்ற பெயருக்கேற்ப இவருடைய சாதனைகளை பாராட்டுகிறோம். தன் மேலான நேரத்தை எங்கள் பள்ளிக்காக ஒதுக்கி இங்கு வந்தமைக்கு இவரை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா திரு கே ரங்கசாமி அவர்களை எங்கள் விழாவிற்காக வருக வருக என வரவேற்கிறேன். அண்ணாவுக்கு சிறப்பு செய்வோம். ஒரு பேக் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பிற்கினிய பெற்றோர்கள், குழந்தைகளுடைய தாத்தா பாட்டி, உறவினர்கள், நர்மதா கிட்ஸினுடைய தாளாளர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், நமது சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதாவது பள்ளி என்பது 3 விதமான கேரக்டர் இருக்கும்: பெற்றோர், குழந்தைகள், ஆசிரியர்கள். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையை நல்வழிப்படுத்தி அவர்களை படிக்க வைப்பதற்காக இருக்கக்கூடிய 3 கட்டமைப்புகள். அதில்
குழந்தைகள் அவங்க தான் முதல் ஹீரோ. குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு 3 வருஷம் அல்லது 2 வருஷம் உங்ககிட்ட இருப்பாங்க. ரொம்ப ஐப்பராக இருப்பாங்க. இந்த காலத்து குழந்தைங்க ஐப்பராக இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்கள வந்து எந்த ஒரு கண்ட்ரோலான நிலையிலையும் நம்மளால் வச்சுக்க முடியாது. வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே அந்த குழந்தை என்ன சொல்லுதோ அதுதான் வீட்டினுடைய செயல்பாடாக இருக்கும். அவங்களுடைய சமையலாகட்டும், எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும் சரி, அவங்க ட்ரெஸ் ஆகட்டும், சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம வந்து அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்குற மாதிரியான காலகட்டம் இது. நாம் வளர்ந்த காலத்துலலாம் நம்ம பெற்றோரோ அல்லது பாட்டி தாத்தாவோ சொல்லக்கூடிய அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுட்டு இருந்த ஜென்ரேஷன் நாம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க அவங்க குழந்தைங்க சொல்கிறத கேட்குற ஜென்ரேஷனாக மாறி போயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஹைப்பராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க வீட்டில் அப்படி இருக்காங்க. அதுக்கு என்ன எல்லாம் ரீசன் சொல்லலாம் அப்படின்னா, ஆய்வுகளே சொல்லுது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் தான். மொபைல் ஃபோன், டிவி. பெரும்பாலான வீடுகளில் குழந்தை அடம் பிடிக்குது அப்படின்னா அவங்க கையில் மொபைல் கொடுத்துருவோம், இல்லைன்னா டிவி ஆன் பண்ணி விட்டுருவோம். அதாவது டிவியோ இல்லை மொபைலோ போட்டால் தான் சாப்பிடக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியை நம்ம உருவாக்கி விட்டுறோம். ஃபுட்டு, டிவி, மொபைலு அது இருந்தால் தான் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்ற நிலைக்கு நம்ம உருவாக்கிடுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம், எங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க யாரும் இருக்காமல் ஏதாவது கிரீச் அந்த மாதிரி கொண்டு போய் விட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். யாருமே அவங்க கூட பேசாத ஒரு நிலையில் இல்லை அப்படின்னா அவங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு ஃபோனை கையில் கொடுத்துட்டு அவங்க ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் 3 years ஆனால் கூட அப்பா அம்மா அப்படின்ற 2 வார்த்தை கூட சொல்ல தெரியாத குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் பேச்சு வரும்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும். அவங்க பேசும்போது நாம் லிசன் பண்ணணும். இந்த 2 விஷயமும் பேரண்ட்டு கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து நாலேஜபிளாக சேஞ்ச் பண்ண முடியும். சரி, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஸ்கூலுக்குள்ளே நம்ம அட்மிஷன் போடுறோம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கே இந்த ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட்லேயே இருந்துட்டு ஸ்கூலுக்குள்ளே வரும்போது அவங்க அடாப்டேஷனே ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைங்க இங்கே மொபைல் இல்லை, டிவி இல்லை, டீச்சர்ஸு இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் பார்த்து அலற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ரொம்ப அடமெண்ட்டாக அவங்க அடாப்டேஷனுக்கே ஒரு 15 to 1 month எடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு புதுசு, அவங்க பார்க்குற பீப்புள்ஸு புதுசு. இங்கே வந்து மற்ற குழந்தைங்களோட சேரும் பொழுது தான் அவங்களோட பேச்சே ஆரம்பிக்குது. ஸோ அப்படி பேசிட்டு அடுத்தது அவங்க உட்காந்து இங்கே சொல்லி கொடுக்குற பாடங்களை ஸ்டடி பண்ணணும். இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட லேர்ன் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து அடாப்டேஷன் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஒரு 1 weekல அடாப்ட் ஆகிடுவாங்க. அங்கே லேர்ன் பண்ணாமல் அங்கே வந்து ஸ்க்ரீனே பார்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுடைய மூளை செட்டப்பே வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஆய்வே சொல்லுது, குழந்தைங்கள இந்த ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே நிறைய மணி நேரம் இருக்கிற ஒரு குழந்தை ஸ்கூல் ஸ்டடீஸ்க்கு உள்ளே நுழையும் போது அவங்கள வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதாவது உங்களை விட பல மடங்கு எஃபோர்ட் வந்து ஸ்கூலும் மேனேஜ்மெண்ட்டு டீச்சர்ஸ் வந்து போட்டு அவங்கள மாற்றக்கூடிய ஒரு
சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஆய்வே சொல்லிகிட்ருக்கு. ஸோ நம்ம எல்லாமே கூட ஃபோன் இல்லாமல் ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ நம்மளால் இருக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் நமக்கு இப்போ எதிரியாக இருக்கிறதே ஃபோன் தான், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட நம்ம அந்த ஃபோன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நம்மளால் வரவே முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிட்டு அவங்கள வந்து நல்வழிப்படுத்தலாம். இப்போ ஸ்கூலுக்குள்ளே நுழையிற அந்த குழந்தை இங்கே அடாப்ட் ஆகிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது, அதாவது என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸ்டடீஸ் இல்லை, இங்கே இருக்கிற போர்டை ஃபோக்கஸ் பண்ணணும், அங்கே போர்டில் நடத்துகிற டீச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஃபோக்கஸிங்க்கு வர்றதுக்கு மாற்றுறதுக்கு டைம் எடுக்கும். அப்போது அந்த டைம் எடுத்து அந்த குழந்தைங்கள மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பள்ளிகள் இருக்குது. அடுத்தது இந்த ஆனுவல் டேக்கு ரொம்ப ஆர்வமாக நம்ம கல்ச்சரல்ஸை தான் நம்ம வந்து பார்க்கணுன்னு ஆர்வமாக இருப்போம். இப்போ அந்த குழந்தைங்களை இந்த கல்ச்சுரல்ஸ்க்கு ரெடி பண்ணுறோம். அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க வீட்டில் சில பேரண்ட்ஸ் ஆடுவாங்க, அதை பார்த்து ஆடுவாங்க, இல்லை டிவியை பார்த்து ஆடுவாங்க. நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஏதாவது புதுசாக ஒரு வார்த்தை பேசினாவோ, ஒரு ரைம் சொன்னாவோ, ஒரு லெட்டர்ஸை பார்த்து சொன்னாவோ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு புது வார்த்தை குழந்தை சொல்லும்போது நாமளே திரும்ப என்னோட குழந்தை, என்னோட பொண்ணு இது சொன்னாங்க, என் பையன் இது சொன்னாங்க, என் பொண்ணு வந்து ரைம்ஸ் சொன்னாங்க, ஸ்டோரி சொன்னாங்க அப்படின்னு நம்ம புது விஷயங்களை குழந்தைங்க கற்றுக்கும்போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதுபோல தான் இந்த கல்ச்சுரல்ஸும் அப்படிப்பட்ட, அதாவது ஒரு வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில், வீட்டில் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு குழந்தை பள்ளிக்கு வந்து அது லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்தது டான்ஸுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு அவங்க ஸ்டேஜில் டான்ஸ் ஆடும்போது உண்மையிலேயே பார்க்குறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அந்த ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதே ரொம்ப அழகு தான், குழந்தைகளே அழகு தான், அவங்களுடைய செயல்பாடு அதை விட அழகு தான். ஸோ இந்த அழகான ஒரு நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த நர்மதா கிட்ஸ், அவங்களோட கரஸ்பாண்டன்ட், இவங்களுக்கெல்லாம், அதுவும் எங்களெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ பெரிய மேடையெல்லாம் ஏற்படுத்தி உங்கள் முன்னால் பேசுவதற்கு வாய்ப்பளித்தவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. மொபைல் போனை வைக்கவே முடியாது, ஆனால் நீங்கள் கீழே வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. அதுக்காக நாங்கள் ஒரு ரெமெடி வச்சுருக்கோம், பேசும்போது சொல்கிறோம். அடுத்ததாக உழைப்பை நேசித்தால் அழைக்காமலே வெற்றி வரும் என்று தன்னுடைய சப் இன்ஸ்பெக்டர் பணியில் 38 வருட காலம் சிறப்பாக பணியாற்றி இவருடைய பேரன் இங்கே படிக்கிறார். எங்களுடைய இவர் வந்து ரொம்ப டீச்சர்ஸை வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவார். இவர் ஒரு ஸ்மார்ட் பேரண்ட்டும் கூட. அதை நான் பேசும்போது எப்படின்னு சொல்கிறேன். ஐயா அவர்களை ஒரு சிறு உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நர்மதா கிட்ஸ் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காவேரிப்பட்டினம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கும், இங்கு நம்மளது குழந்தைகள் எவ்வளோ நமக்கு சந்தோஷப்படுத்துவாங்கன்ற எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் பள்ளியின் குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இப்போ நம்ம பொதுவாக நம்ம குழந்தைங்கள வீட்டிலேருந்து அனுப்பி நம்ம ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி அனுப்பிடுறோம். நம்ம ஷோகேஸ் பொம்மை மாதிரி குழந்தைங்கள நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். அந்த குழந்தைங்க விவரமே இல்லாத குழந்தைங்களுக்கு பள்ளி நிர்வாகத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும், அவங்களுக்கு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் எல்லாம் போக வச்சு அவங்கள சுத்தம் பண்ணி அவங்கள நல்ல ஒரு குருவாகவும் நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு
நல்ல ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப பெருமை படக்கூடிய விஷயம். மேடம் சொன்னாங்க செல்ஃபோன் ரொம்ப செல்ஃபோன் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தீய செயலுக்கு கொண்டு வரக்கூடிய செல்ஃபோனு நம்மளே தான் உருவாக்குறோம். குழந்தைங்களுக்கு அவங்கள சாப்பிட வைக்கணும், அவங்கள நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துட்றோம். அந்த குழந்தைங்க அதுக்கே அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த ஒரு பழக்கத்தையே இல்லாமல் நர்மதா கிட்ஸ் ஸ்கூலில் டீச்சர்ஸு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணி செல்ஃபோன் பார்த்தா குழந்தைங்களுக்கு கண்ணு போயிடும் அப்படின்றத அவங்களுக்கு ரொம்ப ஆழமாக புரிய வச்சு, இப்போ எங்கள் பேர குழந்தைங்க படிக்கிறாரு யூகேஜி, அவரெல்லாம் செல்ஃபோனை தொடர்றதே இல்லை. இப்போ செல்ஃபோனு கையில் கொடுத்தவங்க கூட வேணாம் எங்கள் மிஸ்ஸு கண்ணு போய்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய கிஃப்ட். இதெல்லாம் தயவு செஞ்சு இனி ஃபியூச்சர்லேயும் இதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ அங்கே வீட்டிலேருந்து குழந்தைங்க வந்த உடனே பாருங்கள், வந்த உடனே ஒரு சில குழந்தைங்க சந்தோஷமாக வரும், ஒரு சில குழந்தைங்க வந்து வருத்தத்தோடு வரும், அழுதுகிட்டே வருவாங்க. அவங்கள வந்த உடனே ஸ்கூலுக்குள்ளே அனுப்பாமல் முன்னாடி அவங்க ஸ்கூலுக்கு முன்னாடி விளையாட்டு கிட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அவங்கள எல்லாத்தையும் விளையாட வச்சு சந்தோஷப்படி தான் கிளாஸ்க்குள்ளேயே அனுப்புகிறாங்க. அது குழந்தைங்களுக்கு அது ஒரு அவேர்னஸ் மாதிரி இதாகிடுது. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு குறைந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நர்மதா கிட்ஸ் ஸ்கூலுன்னொன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு, புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் மிஸ்ஸஸும் எங்கள் பொண்ணும் தான் அதை சூஸ் பண்ணி பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. குழந்தைங்கள ரொம்ப சிறப்பாக ஒரு பயங்கர நாலேஜாக அவர் படிச்சிட்ருக்கிறாரு. ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணும்போது எங்கள் மிஸ்ஸஸ் தான் அவருக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன ஏதாவது ஃபுல் ஸ்டாப்பு மற்றபடி எதாவது டிக் பண்ணுறது அது மாதிரி அவங்க பண்ணால் கூட வேண்டாம்மா நானே பண்ணுறேன்னு ஃபுல்லாகவே அழிச்சிட்டு அதை ஃபுல்லாகவே எழுத வைப்பார். அவரே எழுதுவார், இவங்களை கைத்தோட விட மாட்டார். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டாக அவர் படிச்சுட்ருக்கிறாரு. நம்ம குழந்தைங்கள்லாம் இங்கே படிக்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொன்று சொல்லப்போனால் பேரண்ட்ஸு நம்ம டீச்சர்ஸுக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். எப்படின்னா பசங்களை ஒரு சில விஷயத்துக்காக கொஞ்சம் கண்டிப்பாங்க, அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்திட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் பாவம் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறதுல பிஸியாக இருப்பாங்க. ஒரு நாள் இப்போ சர்வீஸ் இருக்கும்போது அதிகமான பாய்ச்சி ஸ்கூலில் ஒரு 6வது படிக்கிற பையன் 2 நாள் ஸ்கூலுக்கு போகல. அந்த 2 நாள் ஸ்கூல் போகிறதுக்கு வாரியர் கேட்குறாரு, ஏன்னா 2 நாள் ஸ்கூல் வரலன்ட்டு கிட்ட சொல்லி கொடுத்து அவங்கள அந்த பையனை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க தருமபுரி ஜிஹெச்சில். ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் தான் போய் அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கம்முன்னு இருந்தால் கூட அவங்க சொந்த ரிலேஷன்ஸு பணம் வாத்தியார்கிட்ட வாங்கணுன்ற காரணத்துக்காக அவங்கள ட்விஸ்ட் பண்ணி விட்டு அதை மிகைப்படுத்தி கொண்டு போய் அட்மிட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஸ்கூல் வாத்தியாரும் அந்த ஹெட்மாஸ்டர் வந்து இப்போ அக்யூஸ்ட் மாதிரி கைதி மாதிரி கீழே கை கட்டி நிற்கிறாங்க ஜிஹெச்சில். பார்த்தோன்னா சங்கடமாக போச்சு. எவ்வளோ பேர்த்து அவங்களாம் உருவாக்கியிருப்பாங்க, எவ்வளோ நல்ல நிலைக்கு நம்ம பையன் நல்ல நிலைக்கு வரணுன்றதுக்காக தான் அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாமே அவங்க படிக்க வச்சுருக்கிறாங்க. அது வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு ஒரு ஒரே காரணத்துக்காக அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ நான் சொல்லி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு பேரண்ட்ஸுக்கிட்ட போய் பேசி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன், புரிய வச்சேன். நம்ம பையன் 2 நாள் ஸ்கூல் போகலன்றது உங்களுக்கே தெரியும். அதை வந்து நான் அட்வைஸ் பண்ணி அடித்ததுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதால சரியில்லைங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அவங்கக்கிட்ட பேசி அவங்கள அந்த கேஸ் வாபஸ் வாங்க வச்சேன். நான் +2 தான் படிச்சுட்டு நான் +2 முடித்த உடனே காவல்துறையில் போய் சேர்ந்தேங்க. 2ஆம் நிலை காவலராக போய் சேர்ந்தேன். இன்றைக்கி 38 வருஷம் சர்வீஸ் முடித்து ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஓய்வு ஆகியிருக்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா எனக்கு படித்து கொடுத்த குரு இன்ன வரைக்குமே அவங்கள நினச்சா எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை வரும். அதனால் நம்ம குழந்தைங்க இன்னும் வருங்காலத்தில் ஃபியூச்சரில் நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லி நர்மதா கிட்ஸு இன்னும் சிறப்பாக நிர்வாகம் பண்ணணும்.
எங்கள் பேர பையனை அடுத்த வருஷம் வேற ஸ்கூலில் சேர்க்கணுமோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே அவர் 5th வரைக்கும் இருந்தால் இங்கேயே படிக்க வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் டிசிப்ளின் நல்லா படிக்கிறாரு. இந்த பள்ளியில் இருக்கிற 3 டீச்சர்ஸுக்குமே உண்மையிலே இந்த பள்ளிக்கு கிடைச்ச கிஃப்ட்னு தான் நம்ம சொல்லணும். பள்ளிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அவ்வளோ வந்து அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெயின் எடுத்து ரிஸ்க் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக பட்டமளிப்பு விழா. எவரையும் வெற்று காகிதமாய் ஒருபோதும் எண்ணாதே, ஒரு நாள் அவனும் பட்டமாய் பறப்பான், நாம் அண்ணாந்து பார்க்க நேரிடும் என்ற வாக்கிற்கேற்ப எங்கள் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழாவினை சிறப்பாக செயல்படுத்தி தருமாறு சிறப்பு விருந்தினர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் யூகேஜி மாணவர்கள்.
நம் பள்ளி மாணவர்களை ஆய்வு செய்ததை உரையாக ஆற்ற அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக எங்க பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்கள்ல எழுத்துக்களை கண்டறிதல், வாசித்தல், ரைம் சொல்றது, ஸ்டோரி டெல்லிங், அந்த மாதிரி வாசிப்பு திறன் சிறப்பாக இருக்கும். 30 திருக்குறளை அவங்க மடமடன்னு ஒப்பிப்பாங்க. ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ், இன்வென்டர்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க. எங்க பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதுற இடத்துல தான் பிரச்சனை. இந்த இடத்துல பெற்றோர்களின் பாசத்திற்கும் ஆசிரியர்களின் கண்டிப்பிற்கும் இடையே மிகப்பெரிய போட்டி நிலவும். பெற்றோர்களுடைய பாசம் ஜெயித்து விட்டால் பெற்றோர்களே வீட்டு பாடம் எழுதி கொடுத்துருவாங்க. ஆசிரியர்களினுடைய கண்டிப்பு ஜெயித்தால் மாணவர்கள் வீட்டு பாடம் எழுதுவாங்க. ஒரு நிமிஷம் யோசிங்க, குழந்தைக்கு பாசத்தை செலுத்த வேண்டியதுதான். ஆனால் அதில் ஒரு கொஞ்சம் பாரபட்சத்தோடு பக்குவமா இருங்க, எழுத வைங்க. ஒரு குறிப்பிட்ட பாட வேலை அவங்க படிக்கணுங்கிற பழக்கத்தை நீங்க தான் கொண்டு வரணும். அதை கொஞ்சம் சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது உணவு அப்படிங்கிற விஷயத்துல நாங்க சொன்ன ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அப்புறம் சுண்டல் போன்றவற்றை தான் நீங்க கொடுத்து அனுப்புறீங்க. அதற்காக மனமார்ந்த பாராட்டுக்கள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டு, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக அனைத்து விழாக்களையும் நாங்கள் கொண்டாடி அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றோம். கொழு சமயத்துல பாத்தீங்கன்னா பேசாத குழந்தைகளை பேச வைக்கும் பள்ளின்னு ஒரு பேர் வாங்கியிருக்கோம். ரொம்ப டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. வீட்டுல நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் மொபைலும் கையுமா தலை குனிஞ்சு உட்கார்ந்துடுறீங்க. குழந்தைங்க யார்கிட்ட தான் போய் பேசுவாங்க? அதனால பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அழுகையே நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க அருள்மொழியோட குழந்தை ஃபர்ஸ்ட் பேசாம 2 வருஷம் இருந்து இங்க வந்து தான் பேச ஆரம்பிச்சு அடுத்தது செந்தில் ஸ்கூலுக்கு வந்து அவங்க போனாங்க. அந்த குழந்தைகளுக்கு கொழு அப்படிங்கிற ஒரு நவராத்திரி கொழு வைக்கும்போது அந்த படிகள்ல இருக்க குழந்தை தெய்வத்தினுடைய பெயரெல்லாம் சொல்லி கொடுப்போம். பேரண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு காலில் விழ சொன்னா நீங்க யாரும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. நாங்க வலுக்கட்டாயமா நல்ல பண்புகளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க வலுக்கட்டாயமா அதை வேண்டான்னு ஒதுக்குறீங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய மனதிற்கேற்றபடி நடந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மொபைல் அப்படிங்கிற ஒரு வில்லனை பத்தி எல்லாருமே பேசுனாங்க. அதுக்காக ஜூலை 1 டாக்டர்ஸ் டே அப்படிங்கறத கொண்டாடும் பொழுது ஒரு ஆசிரியர் மொபைலை பார்த்து அதனால கண் போய்விட்டதாக கண்ணை முழுவதுமாக பேண்டேஜ் போட்டு கட்டிக்கிட்டு அவங்க இருக்கிறத பார்த்த உடனே குழந்தைங்களுக்கு அந்த டீச்சர்னா அவ்வளோ பிரியம். அந்த டீச்சருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு நினைச்சு மொபைலை கொடுத்தா கூட எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்புறம் மேலும் சில பேரண்ட்ஸ் வந்து இந்த நாடகத்தை மீண்டும் ஒரு தடவை போடுங்க, இப்ப கொஞ்சம் மொபைல் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால 30ஆம் தேதி 13/10/25 மீண்டும் இந்த நாடகத்தை போட்டு இப்ப கொஞ்சம் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. குழந்தைங்க மொபைல் எடுக்கிறது இல்லைன்னுட்டு. ஏப்ரல் மாதம் வரை எங்களுடைய ஓட்டு செல்லுபடி ஆகும். மே மாசம் உங்ககிட்ட தான் குழந்தைங்க இருப்பாங்க. நீங்க அப்ப எப்படி நடந்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் குழந்தைகள் மொபைலை தொடுவதும் தொடாமல் இருப்பதும். அடுத்ததாக இயல் அப்படிங்கிற பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களுடைய திருக்குறள் காணொலி காட்சிகள்லாம் யூடியூப்ல அவர் போட்டிருக்காரு. அதையெல்லாம் காட்டுவதன் மூலமாக அதிகமான திருக்குறளை படிக்க வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் சம் மென்டல் மேக்ஸ்க்கெல்லாம் நாங்கள் கோச்சிங் கொடுக்கலான் இருக்கோம். அனைத்து விழாக்களையும் கொண்டாடினாலும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம படிக்கிற காலத்துல அத்தனை பாடத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா அறிவியல் அறிஞர்களுடைய பெயர் நம்ம வாயிலேயே நுழையாது. ஒரு ஆங்கிலத்துல கடாமுடான்னு இருக்கும். ஏன் ஒரு சின்னசாமி ராமசாமியோட பேர் அதுல வரமாட்டேங்குதுங்கிற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு உண்டு. கூகுள் பிச்சை, சுந்தர் பிச்சை இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனத்துல பாதி பேர் தமிழர்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா அதுல எல்லாமே தமிழர்கள் தான். இவ்வளவு சிறந்த அறிவை வைத்திருக்கின்ற தமிழர்கள் புதிய கண்டுபிடிப்புகளிலோ அல்லது நோபல் பரிசை பெறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறதே இருக்க மாட்டேங்குது. அதனால அந்த அறிவியல் ஆர்வத்தை ஊட்டணும்னு சொல்லிட்டு மிகச்சிறிய கோட்பாடுகள், விதிகள், அது ஒரு சிறிய கருவிகள் மூலமாக குழந்தையே சொல்ற மாதிரி. இந்த வயசுக்கு இது ஜாஸ்தி நினைக்காதீங்க. போட்டி நிறைந்த உலகத்துல நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம். அதனால அந்த எக்ஸிபிஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒரு குழந்தையை நீங்க கேரளால வளர வச்சாலும் அல்லது அமெரிக்கால வளர வைத்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால இருந்து வர அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அழகா ஆங்கிலம் பேசுவாங்க.
கேரளால வளர்ந்த குழந்தை பாத்தீங்கன்னா அழகா மலையாளம் பேசுவாங்க. இதை நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம கிட்ட இருக்க குழந்தை நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க. அதனால நம்மளுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும். வாங்க போங்கன்னு அழகா மரியாதையா பேசுங்க. நமக்கும் கோபம் வரும், வீட்டில் சண்டையும் நடக்கும், அதையும் குழந்தை பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் எடிட் பண்ணி அவங்க முன்னாடி நடத்தாம பார்த்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னா, என் குழந்தை ரொம்ப சாப்பிடணும்னு நினச்சி அந்த குழந்தையே நினச்சி பார்க்க முடியாத அளவு மலையளவு ஃபுட்டை வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு எங்ககிட்ட என் குழந்தை சாப்பிட்டானான்னு கேட்பீங்க பாருங்களேன். அடாடாடாடா, அப்போ தான் நாங்கள் மிரண்டு போயிடுவோம். இவ்வளோத்தையும் எப்படிடா சாப்பிட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆசிரியர்கள் கிட்ட அது என்ன ஒரு அதிசயமோ தெரியல. ஆசிரியர்கள் 4+4ன்னு சொன்னா 8ன்னு ஒத்துக்கிற குழந்தைங்க, நாம 5+3ன்னு சொன்னா அந்த 8ன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால நீங்க ஸ்மார்ட் பேரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, என்னுடைய குழந்தை என்ன சாப்பாட்டை நல்லா சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில குழந்தைக்கு நீங்க குழம்பை ஊத்தி கொடுத்தா அன்னைக்கு தொடவே மாட்டேங்கிறான், அவன் சாப்பிடவே வைக்க முடியறது இல்லை. ஃப்ரைடு ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு அவ்வளோ சூப்பராக உள்ள இறங்குது. அதனால டீச்சர்ஸை கேட்டிங்கன்னா நல்லா தெரியும். ஐயா அவர்கள் அவருடைய குழந்தை வெளியில ஜூஸ் ரொம்ப வாங்கி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவர் நேரா எங்க வந்து பத்த வச்சார் அப்படின்னா டீச்சர்ஸ் கிட்ட தான் சொன்னார். அம்மா வெளியில சாப்பிட்ற ஜூஸ் வேண்டான்னு சொல்லுமான்னு அவர் சொன்னாரோ இல்லையோ, அடுத்த நாளில இருந்து பையன் வெளியில போய் ஜூஸே சாப்பிடல. எவ்வளவு ஒரு ஸ்மார்ட் பேரண்ட் பாருங்க. அதனாலே அவரை நாங்க சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற அங்கீகாரம் அவருக்கு நாங்க கொடுத்து விட்டோம். அவன் வந்து அது மட்டும் இல்லாம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகிட்ட சொல்றான், நீ வந்து வெளியெல்லாம் ஜூஸ் வாங்கி சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு. எவ்வளவோ பெரிய மாற்றத்தை எங்கள் ஆசிரியர்கள் அப்படி ஒரு சின்னதா ஒரு போடு போட்டு போயிடுறாங்க வகுப்பறையில. அதனால அவங்கள நல்லா பயன்படுத்திக்கோங்க. அவர் அதான் ஏற்கனவே சொன்னாரு, டீச்சர்ஸை கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் குழந்தைங்களை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாமும் நல்ல சூழ்நிலையை நீங்க உருவாக்கி கொடுங்க. நல்ல கல்வியை நாங்கள் கொடுக்கிறோம். ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனிதராக இந்த சமுதாயத்தில் நம் குழந்தை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி இறைவனை வேண்டி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. பூக்கள் இதோ பூவே பூவே என்ற பாடலுக்கு நடனமானவரும்
പിന്നെ ജീവിതം പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി വഴിയുള്ള കൂട് ആ പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി വഴിയുള്ള കൂട് അത് നിന്നെ കൂട്ടാണല്ലോ തുടക്കം മാംഗല്യം തന്നാലിടാം പിന്നെ ജീവിതം തന്നാലിടാം തുടക്കം മാംഗല്യം തന്നാലിടാം പിന്നെ ജീവിതം തന്നാലിടാം തുടക്കം മാംഗല്യം തന്നാലിടാം പിന്നെ ജീവിതം മാംഗല്യം തന്നാലിടാം പിന്നെ ജീവിതം
Thank you.
தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே என்ஜாமி தந்தானே சென்னையும் தந்தானே ஆகார திண்ணையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு கூறுக்குள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே பாரம் இல்ல ஏற்ற வச்சான் எழுத வச்சான் பார்த்த வச்சான் படிக்க வச்சான் வேகம் வச்சான் மழைய ஏற்ற வச்சான் எழுத வச்சான் பார்த்த வச்சான் படிக்க வச்சான் வேகம் வச்சான் மழைய வச்சான் வெள்ளைய வச்சானே ஜாமி தந்தானே எல்லாமே ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே என் பெயர் ரங்கசாமிங்க. தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் 38 ஆண்டு காலம் பணிபுரிஞ்சு ஓய்வில் இருக்கிறேன். இப்போ எங்கள் பேர பையன் தருண் கிருஷ்ணன் அவர் வந்து இங்கே நர்மதா கிட்ஸ் ஸ்கூலில் படிக்கிறாரு. இந்த ஸ்கூலில் வந்து அவரை ஸ்கூலில் படிக்க வச்சதுனால அவர் நல்ல ஒரு நாலேஜ் பர்சனாக யூகேஜி தான் படிக்கிறாரு. ஆனால் இதுவே நல்லா அவருக்கு நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க ஸ்கூலில். அது இல்லாமல் படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற ஈவெண்ட்ஸு, டான்ஸு, பாட்டு, கராத்தே, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் லைனில் மற்ற எல்லாமே அவங்க நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு சிறப்பான பள்ளி. என் பேர குழந்தை இதில் சேர்த்துனதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் வந்து தருமபுரி ஹவுசிங் போர்டில் குடியிருந்துட்டு இருக்கிறோம். நர்மதா கிட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய வரம் மாதிரி. எங்கள் பேர குழந்தை வந்து 2.5 வருஷமாக பேசலை. இந்த ஸ்கூலில் வந்து மிஸ்ஸு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டாக தைரியமாக நீங்கள் உங்கள் குழந்தைய நீங்கள் இங்கே விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவன் ரொம்ப நல்லா பேசி அவன் பேசுகிறான், படிக்கிறான், நல்லா எழுதுகிறான். அவனுக்கு ஆரம்பத்தில் வந்து 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் கூட அவனுக்கு போக தெரியாது. ஆனால் மிஸ்ஸு வந்து நீங்கள் எதுவும் பேம்பஸ் எல்லாம் போடாமல் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கை கொடுத்து இன்றைக்கி அதே மாதிரி அவன் ரொம்ப நல்ல பிரில்லியண்ட்டாக வந்துட்டுருக்குறான். வணக்கம். எங்கள் பையன் வந்து தருண் கிருஷ்ணன் இங்கே யூகேஜி வந்து நர்மதா கிட்ஸில் படிச்சிட்ருக்காரு. அவர் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரீகேஜியில் சேர்த்துறப்போ அவ்வளோ ஒன்றும் அவருக்கு பேசுகிறது வந்து வராது. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிளாஸும் போகிறப்போ அவருடைய ஸ்பீச் ஆகட்டும், அவருடைய ரைட்டிங் ஸ்கில் ஆகட்டும், எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எங்களுக்கு இங்கே டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்களுடைய பையன் மாதிரி அவரை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. எல்லா டேலண்ட்ஸுமே அவர்கிட்ட
முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்கூலோடைய அட்மாஸ்பியருமே ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் அவ்வளோ மெனக்கெட்டு எல்லா ஈவெண்ட்லேயும் எல்லாரையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அதே போல் அது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து ஊக்கமாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லா கிட்ஸுமே நல்லா சூப்பராக டேலண்டடாக இருக்காங்க. இப்போ சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இனிஷியேட் எடுத்து பண்ணுறாங்க டீச்சர்ஸ். அதில் நல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அதில் இன்வால்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸையும் இன்வால்வ் பண்ணி எங்களுடைய சின்ன வயசு அந்த இது எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி எந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸுமே பெருசாக எங்கள் ஸ்கூல்ஸ்லலாம் எங்களை பண்ண வச்சதே கிடையாது. பட் இங்கே இந்த குழந்தைங்க கூட சேர்ந்து பண்ணுறப்போ எங்கள் ஸ்கில்லுமே இம்ப்ரூவ் ஆகுது. நல்லா டேக் கேர் பண்ணி கிட்ஸை பார்த்துக்கிறாங்க. நர்மதா கிட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கோதண்டம். ஆக்சுவலி நாங்கள் இந்த ஊரே இல்லை, எங்களோட நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. நாங்கள் இங்கே அவருக்கு வேலை ட்ரான்ஸ்ஃபர் போட்டதுனால நாங்கள் இங்கே வந்தோம். ஃபஸ்ட்டு என் பையனை ஸ்கூல் எல்கேஜி போடணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் நாங்கள் இந்த ஸ்கூல் யாருமே எங்களுக்கு ரெஃபர் பண்ணல தான். நாங்களே பைக்கில் போகும்போது வரும்போது பார்த்து தான் இந்த ஸ்கூல் நாங்கள் செலெக்ஷன் பண்ணி அவனை போட்டோம். போட்டதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கேட்டாங்க எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்கன்னு. நாங்கள் நர்மதா கிட்ஸ்ன்னு சொன்னோம். அந்த ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல், ஆனால் 5th வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன டேவு, ஃபாதர்ஸ் டேவாக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ் டேவாக இருந்தாலும் சரி, எல்லா டேவும் நல்லா கொண்டாடுவாங்க. அப்படியே கொண்டாடினாலும் எங்களுக்கு டக்குன்னு வீடியோ சென்ட் பண்ணிவிடுவாங்க. பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறோன்னா காலையில் சாப்பிட்றதுனாலும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாலும் அவங்க ஊட்டி விட்டுருவாங்க. காய்ச்சலோ இல்லை ஏதோ ஃபீவரோ கோல்டு எதுவாக இருந்தாலும் நாங்கள் சிறப்பு குத்தமிச்சிருவோம். இந்த நம்மள் போடணும்னு நாங்கள் ஃபோனில் சொல்லிட்டா போதும், அதை கரெக்டாக போட்டு விட்ருவாங்க. சாப்பிட்றதுனாலும் குழந்தைக்கு எல்லாமே கரெக்டாக ஊட்டி விட்ருவாங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே கால் பண்ணுவாங்க, நாங்கள் வந்துடுவோம். இந்த ஸ்கூலில் சேர்த்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாபெட்ஸ் ஏன்னா அதை வீட்டில் போட்டுட்டு மறுபடியும் பி அவனே வந்து வீட்டில் போடுவான். நான் கையை பிடிச்சி எழுத வைக்கிறேன்னு சொன்னால் கூட வேணான்னு சொல்லுவான், அவனே எழுதுவான். நல்லா சொல்லி தந்திருக்காங்க. மிஸ்ஸுங்களும் நல்லா குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. நாங்கள் இந்த ஸ்கூலில் சேர்த்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். மிஸ்ஸுங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு டேவாக இருந்தாலும் இந்த பார்க்குறது தான் சின்ன ஸ்கூல் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு நவராத்திரி கொலுவாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதை பேரண்ட்டுக்கிட்டே கூப்பிட்டு காமிச்சு உங்கள் பசங்கக்கிட்ட பேசுங்க, இது என்னென்னான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நல்லா படிக்கிறான். தேங்க்யூ.
இந்நிகழ்வினை கேமரா கண்களால் படமாக்கி விரைவில் வாட்ஸ்அப்பிலும் சூரிய இன்ஸ்டாகிராம் தருமபுரி பேஜ் ஐடி பதிவேற்றம் உள்ள திரு சிங்காரவேலன் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना